ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நல்ல டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நம்ம வெயிட் லாஸுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாமை கிச்சடி. இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் சாமை வந்து ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன், 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிறுபருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ சாமை எடுக்கீங்களோ அதே அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பை நம்ம வெறும் கடாயில் போட்டு வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம நெய்யில் செய்ய போகிறோம், அதனால் நெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், காயம் 1 டீஸ்பூன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம். அடுத்து வந்து நம்ம காய்கறிகள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து காளான் வந்து எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 1 தக்காளி, பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் அளவில் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம், 1 உருளைக்கிழங்கு, அப்புறம் பல்லாரி வெங்காயம் 1, இஞ்சியும் பூண்டையும் எடுத்து உரித்து இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கேரட் வந்து 1 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாச்சு. இப்போ நெய் ஹீட் ஆனவுடனே நம்ம கடுகு, உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். இப்போ வந்து கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு கிச்சடி. நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயவும் இஞ்சி பூண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிடுவோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை போட்டு அடுத்து லைட்டாக வதக்கிக்கங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க வறுத்த பாசிப்பருப்பையும் சாமையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியவும் சாம அரிசியவும் பைத்தம்பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறி விடுங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி வைக்க போகிறோம். இது சாமைங்கிறதுனால, சிறுதானியம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்ச நேரம் நம்ம சமையல் பண்ணி முடித்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகிட்டுனா இறுகி கொடுத்துரும். அதுக்காக கூட ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து 2 டம்ளர் மொத்தத்தில் எடுத்துருவோம். அது 4 டம்ளர் போக கூட ஒரு 1/2 டம்ளர், 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த நேரத்தில் உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 சத்தம் அல்லது 4 சத்தம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடுறதுனால கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து விழுங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம டேஸ்ட்டாக வேறு இருக்குது. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டு வந்து மேலே வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.